வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க வந்து சிபிஎஸ் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட். இது இன்சியேட்டர் ஐடி லாகின் பண்ணுறேன். ஸோ வந்து சிபிஎஸ் போர்ட்டலில் வரல, ஆனால் வந்து நமக்கு களஞ்சியத்தில் வந்திருக்கு. ஸோ நம்ம போகிறது வந்து சர்வீஸ் போகிறோம், ஹெச்ஆர். ஸோ இதில் போய் கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து ஹெச்ஆர் போகிறோம், ஹியூமன் ரிசோர்ஸ் போகிறோம். இதில் தான் இருக்குது சிபிஎஸ். ஸோ சிபிஎஸ் சம்மந்தமாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம வழக்கமாக வந்து இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்கீம் இருக்கும். நம்ம வந்து ஸ்கீம் இதுதான் வந்து சிபிஎஸ்க்கான எல்லா விதமான ஐக்கானும் இதில் தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து ஸ்கீம் அப்படின்றோம். இதில் தான் இருக்குது. ஸ்கீம் கிளிக் பண்ணுறோம். இதில் ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், கான்ட்ரிபியூஷன் ஆன் நியூ பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து எல்லாமே நமக்கு சிபிஎஸ்க்கு தேவையான எல்லாமே இங்கே தான் வருது. ஸோ செகண்டு இங்கே தான் இருக்குது. ஸோ எல்லாமே இதில் பார்க்கலாம், நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ வந்து நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்து கிளிக் பண்ணுறேன். செகண்டு கான்ட்ரிபியூஷன் நியூ பென்ஷன் ஸ்கீம் கிளிக் பண்ணுறேன். அடுத்து லாஸ்ட்டாக பாருங்கள், இதில் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக சிபிஎஸ் வந்து செட்டில்மெண்ட் அனுப்புவோம். சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் இருக்குது, மிஸ்ஸிங் இருக்குது. ஸோ மிஸ்ஸிங் இந்த மிஸ்ஸிங் ஆட் பண்ணலாம். இதில் லாஸ்ட்டாக ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட் கிளிக் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆஃபீஸில் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இங்கே இருக்குது பாருங்கள், தேர்டு சிபிஎஸ் ஆனுவல் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். இதை கிளிக் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணுறோம். இங்கே எம்ப்ளாயி ஐடி இயர் போடணும். ஸோ நம்ம எம்ப்ளாயி ஐடியும் இயரும் இங்கே நம்ம போடுறோம். அடுத்து இந்த இயர் ஃபைனான்ஸ் இயர் வந்து 2024-25 நமக்கு வந்து பிப்ரவரி வரும். ஸோ கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கண்டினியூவோடு வரும், கண்டினியூ. நெக்ஸ்ட் சப்மிட். ஓகே. இதில் லாஸ்ட்டாக வந்து மானிட்டரி ரெக்வஸ்ட் இருக்கும் பார்க்கல. மானிட்டரி ரெக்வஸ்ட் நம்ம இது கண்டிப்பாக கிளிக் பண்ணணும், அப்போ தான் நம்ம டவுன்லோட் ஆகும். மானிட்டரி ரெக்வஸ்ட் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணணும். ஸோ மானிட்டரி ரெக்வஸ்ட் கிளிக் பண்ணுறோம். ஒரு முறை பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வியூ அவுட்புட் இருக்கு பாருங்கள், இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள். நமக்கு பிடிஎஃபாக ஓப்பன் ஆகிடும். இதுதான் வந்து 2025 சிபிஎஸ் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டு. இது வந்து இன்சியேட்டர் ஐடி தான். ஸோ இது மாதிரி எல்லா எம்ப்ளாய்க்கும் நம்ம பார்க்கலாம். இது மாதிரி வந்துடும், பிடிஎஃபாக வரும். சேவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ சிபிஎஸ் போர்ட்டலில் இன்னும் வரல இது. ஸோ நமக்கு ஐபிஎத்தம்ஸில் வந்திருக்கு. ஸோ 2025 பிப்ரவரி வந்திருக்கு. ஸோ இன்னும் மார்ச் ஏப்ரல்லாம் வராது, அது அடுத்த வருஷம் வரும். மிஸ்ஸிங் இருந்தால் கீழே காட்டும், மிஸ்ஸிங் ஏதாவது இருந்தால் காட்டும். ஸோ நம்முடைய எல்லா அமௌண்ட்டும் சேர்ந்து இங்கே டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு காமிச்சிடும். ஸோ கான்ட்ரிபியூஷன் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கலாம். இப்படி தான் நம்முடைய 2025 வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். இப்போது ஸோ இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், இது மாதிரி எடுத்துக்கலாம். இதில் இன்னும் நம்ம என்னென்ன பார்க்கலான்னா, சிபிஎஸ் சம்மந்தமாக எல்லா விஷயத்தையும் இதில் பார்க்கலாம். அடுத்து ரிப்போர்ட்டில் நம்ம சிபிஎஸ் அனுப்பிச்சோம்னா அந்த ரிப்போர்ட்டில் இதில் தான் வந்து சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் அதர்கேஷன் ரிப்போர்ட், இந்த டிடபிள்யூ இருக்குது. இதில் தான் வந்து நம்ம அமைச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து அக்ளைமெண்ட் வரும், நமக்கு கிடைக்கும். அக்ளைமெண்ட் இதில் தான் கிடைக்கும். இந்த ரிப்போர்ட், இது ரிப்போர்ட் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இன்னும் வந்து ஏதாவது பெண்டிங் இருக்குது, சிபிஎஸ் யாருக்கு வந்திருக்கு, ஸோ ஃபைனல் லிஸ்ட்டு யாருக்கு வந்திருக்கு, இதிலே நம்ம பார்த்துக்கலாம். இதில் நம்ம அப்ரூவல் ஆன லிஸ்ட்லாம் பார்க்கலாம். இதில் யாருக்கெல்லாம் அப்ரூவ் ஆகிருக்கு, ஸோ பெண்டிங் எதுவும் இருக்குது, அப்ரூவல் ஆனால் பார்க்கலாம்.
டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்கலாம். சிபிஎஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து பேமெண்ட். ஸோ சிபிஎஸ் வந்து பேமெண்ட் ஆனதெல்லாம் லிஸ்ட்டு பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பேமெண்ட் ஆனது இதில் பார்த்துக்கலாம். இப்போது எரர் வருது. ஸோ வந்து பேமெண்ட்டு இது மாதிரி வரும் அதில். ஸோ இது மாதிரி நம்ம வந்து சிபிஎஸ் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.